உன்னால தான் சண்டையே வருது. நீ தான் பேய் கத்துறியா? இதுக்கப்புறம் நீங்க சண்டை போட்டீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது. பாப்போம் அவர் என்னன்னு பாப்போம். சண்டையே போடக்கூடாதுங்க நம்ம. ஆமா ஆமா. சரியா? என்னங்க ஐயா பிரச்சனை? வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. சாமி வீட்டில் 2 பேருக்கும் எப்போ பார்த்தாலும் ஒரு நாளைக்கு சந்தோஷமா இருக்கான், அப்புறம் பார்த்தா சண்டை வருது. என்னன்னே தெரியல சாமி. சாமி 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக தான் பார்க்க வந்தோம். வந்தவொன்னே எங்க 2 பேரும் வச்சு ஏதாச்சும் நல்ல வார்த்தை 4 வார்த்தை. ஐயோ இதுக்கு இடையில எங்க மாமியார் வேற ரொம்ப பிரச்சனை பண்றாங்க. நீங்க ஒரு 2 நிமிஷம் வெளிய இருங்களேன். ஒண்ணா வாழணும் பார்த்தா பிரிச்சு விடல சாமி. சரி சாமி, ஒரு 2 நிமிஷம் வெளிய இருங்க. நீங்க ஏங்க பிரிச்சு விடுறாருன்னு சொல்றீங்க? சரி சரி, கோவப்படாத கோவப்படாத. இங்க வந்த ஆளு கோவம். எங்க வந்தா நான் கோவப்படுறேன்? சரி பேசுங்க சாமி. புத்திமதி சொல்லுங்க. அடங்க மாட்டா சாமி, அடங்க பிடாரி. சொல்லுங்க சாமி. வீட்டுல எப்ப பாரு ஒரே சண்டை. சம்பாரிச்சா எடுத்துட்டு வந்து வீட்டுல கொடுக்குறதில்ல. அங்க இங்கெல்லாம் வெளியில போய் ஓயாம ஃப்ரெண்டுங்களுக்கு செலவு பண்ணிடுறாரு. ஒரு பக்கம் வாடகை நிக்குது, ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பைக் ஒன்று வாங்கினாரு, பைக்கு வண்டி டியூ நிக்குது. இப்படியே பொறுப்பு இல்லாம இருந்தா எப்படி சாமி சொல்லுங்க? சரி அவர் ஏமா கட்டினீங்க? நீ இருக்கிற அழகுக்கு அதுக்கும் நீ அவர் வணக்கம்மா. என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? வீட்டுல எப்ப பாரு பிரச்சனை தான். நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அவரு ஒண்ணு பண்ணுவாரு. பசங்களுக்கு ஒரு பக்கம் ஃபீஸ் கட்டல, 4 மாசம் வீட்டு வாடகை கொடுக்கல. ஓயாம ஃப்ரெண்டுங்க குடியெல்லாம் கிடையாது, குடிக்கிற பழக்கம் அந்த பழக்கம் எல்லாம் கிடையாது. மத்தபடி அவரு ரொம்ப நல்ல மனுஷன் தான், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஐயோ நான் வாழ்றதே பெரிய விஷயம் அந்த மனுஷங்கிற. அதாவது என்னன்னா நம்ம சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்கிறாப்புல. அது என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு என்ன சொன்னாலும் இதுல வேற எங்க மாமியார்காரி வேற, அப்பா இவருக்கு பண்றது பத்தாம அவங்க தங்கச்சிக்கு பண்றது பத்தாம குடும்பத்துக்கே நம்ம பாடு எடுக்க வேண்டியதா இருக்கு. சொல்லுங்க சாமி என்ன பண்ணணும்? சரி நீங்க இருக்க அழகுக்காரிக்கும் அந்த சொட்ட மண்டியாம கட்டணும். சாமி நல்ல சரியில்லையம்மா, அந்த அளவுக்கு ஏகப்பட்ட கோளாறு இருக்கு மனுஷமா. கோளாறு ஜாதகத்துல கோளாறு இருக்கா? ஐயோ அது தெரியாம எப்படிமா கட்டினீங்க நீங்க? தெரியலையே எனக்கு. அதனால ஏற்கனவே ஒரு கல்யாணம் இருக்குது, கல்யாணம் ஆளை பிடிச்சி நீங்க 2வது கல்யாணம் வேற ஆயிருக்குதா? ஆமாம்மா, கல்யாணம் ஆளை பிடிச்சி கட்டிருக்கேன். நீங்க இருக்க அழுக்கு அறிவுக்கும் எங்கேயோ இருக்கும் ஆளாச்சு, வந்து மாட்டிருக்கீங்க. ஐயோ சாமி இன்னைக்குதான் நான் ஜாதகமே, அதுக்குதான் நான் ஜாதகம் எங்கேயும் பார்க்க விட மாட்டாரோ. இன்னைக்குதான் ஜாதகமே கல்யாணம் 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷத்துக்கு இன்னைக்கு தான் ஜாதகமே எடுத்துன்னு வரல. இப்பதான் ஜாதகமே எடுத்துன்னு வரேன். ஜாதகம் பார்த்தாலும் அது ஓயாம சண்டையா இருக்கே, ஒரே பிரச்சனையா இருக்குதே அப்படின்ட்டு. இந்த கட்டெல்லாம் சரியா இருக்குது பாருங்க. அந்த ஜாதகமே சரியில்லாமா, அந்த ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிட்டு விட்டு போயிடுச்சு. அந்த பொண்ணு போயிடுச்சா? போயிடுச்சு. அந்த நீங்க கட்டியிருக்கீங்க. எப்படி இது இப்ப என்ன சாமி பண்றது? நீங்க பார்த்துட்டு விட்டு போயிடுங்க. அந்த போயிடுங்க. ஐயோ எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன். பரிகாரமே கிடையாது, அந்த சரியில்லை. ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி போயிடுச்சு. நீங்கள் எப்படி தெரியாமல் வந்து மாட்டிக்கின்னு இருக்கீங்க. என்ன பண்ணுறீங்க? விட்டு போயிடுங்க. விட்டு போயிடுங்க. ஏதாவது எப்படி ஏதாவது ஒரு வழி பரிகாரம் ஒன்றும் பரிகாரம் பண்ணாலும் ஏகப்பட்ட செலவாகும். ஏன் செலவாகும்? பரவாயில்ல சாமி, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. அந்த விட்டுறீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. எப்படியாவது பிரிச்சு விட்டுருங்க சாமி. பிரிச்சு விட்டுறேன். அந்த போனீங்கன்னா அந்த விட்டு போனீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. நல்லா இருப்பேனா? வீடு வாங்குவேனா? வீடு வாங்குவீங்க, காரு பங்களா எல்லாமே வாங்குவீங்க. அந்த கூட இருக்கிறதுக்கு எதுவுமே எல்லாம் வாங்குவீங்கம்மா. அந்த கூட இருக்கிறதுக்கு எதுவுமே வாங்க முடியும். அந்த விட்டு போனீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. நல்லா இருப்பேன். நல்லா இருப்பீங்க. நீங்க இது சொன்னு சொல்லிக்காதீங்க. சரி அந்த ஆளை விட்டு போனா பரிகாரம் பண்ணும். பரிகாரத்துக்கு எவ்வளவு சாமி செலவாகும்? 1000 கணக்கில் ஆகுமா? அந்த அளவுக்கு நீங்க பண்ண மாட்டீங்க. அந்த ஆளை விட்டு போங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. நல்லா இருப்பேனா? சரி சாமி நான் போய் அவரை நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொல்றேன். சொல்லுங்க. ஒரு விக்கெட் காலி, அடுத்த விக்கெட்டும் காலி பண்ணிடுவோம். வரேன் சாமி. வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. என்ன சாமி உங்களுக்கு? என் பொண்டாட்டிக்கு புத்திமதி எல்லாம் சொன்னீங்களா? சாமி எல்லாம் கேட்டாளா? கேட்டாங்க சாமி. அவ கேட்க மாட்டா சாமி. கேட்டாங்க. அவ அடங்கா பிடாரி. ஆனா நல்லவ. ஜாதகத்துல எல்லாமே இருக்குது. அவங்க எப்படி நல்லவ சாமி. ஆனா சொல் பேச்சு கேட்க மாட்டா. ஆமா, அது என்னன்னு பார்த்து சொல்லுங்க சாமி. ஓம் நம சிவாய. ஏன் சாமி அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் இருக்குது சாமி. கல்யாணம் ஒரு பசங்க இருக்காங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆகி பசங்க இருக்காங்களா? ஆமா சாமி. சாமி நீங்க நல்லா பாருங்க சாமி. நல்லா பார்த்துட்டோம் சாமி. அவங்க ஜாதகமே இதுதானே. ஆமா சாமி. அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பசங்க இருக்காங்க. அவங்க வீட்டுல விட்டு போயிட்டாரு. அப்ப விட்டு போய் 2வது ஆளை தான் நான் மாட்டிருக்கேனா? நீங்க 2வது ஆளா தான் சார். ஆத்தி எனக்கு தெரியாம போச்சு. அப்ப இடையில போய் போன் பேசுவா.
ஒரு மாதிரி பண்ணுவாளே, அப்பெல்லாம் நான் விட்டுட்டேனே சாமி. என்ன சாமி சொல்றீங்க? நல்ல உண்மைதானா? உண்மைதான் சாமி. அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகி பசங்க இருக்குது. அவங்க வீட்டுக்காரர் விட்டு போயிட்டாரு. அப்ப நான் ரெண்டாம் தரமா? ரெண்டாம் தரம் தான் சாமி. ஐயோ, பழைய லாரிக்கு பெயிண்ட் அடிச்சு என் தலையில கட்டியிருக்காங்களே. எஃப்சி பார்த்த வண்டி அது. சரிங்க சாமி, இப்போ என்ன சாமி நான் பண்றது? செலவாகும் சாமி, கொஞ்சம் பரிகாரம் பண்ணலாம். பரிகாரத்துக்கு எவ்வளவு சாமி? நல்லது சாமி. எப்படி சாமி? அவ்வளவு நல்லா வாழ்ந்துட்டேன் சாமி. அவளோட ஒண்ணு மண்ணா வாழ்ந்துட்டேன் சாமி. விட்டு போனீங்கன்னா இன்னும் நல்லா வாழ்வீங்க. அப்படியா? நான் இன்னொரு தரம் கல்யாணம் பண்ணிக்கலாமா? இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம். நேகத்தோட சந்தோஷமா வீடு வாசல் எல்லாம் இப்போ எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாளே? பண்ண மாட்டீங்க. விட்டு போயிடுங்க. விட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு என்ன கொடுக்குமோ கொடுத்துருங்க. நீங்கள் பாட்டுன்னு இருங்க, ஒதுங்கி போயிடுங்க. சரிங்க சாமி. எனக்கு அவ கூட அடிக்கடி சண்டை வருது, பிடிக்கலதான். பிடிக்காத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். ஆமா ஆமா ஆமா. அந்த வாழ்க்கை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க. அவங்களும் நல்லா இருப்பாங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. சரிங்க சாமி, இதுல எதுவும் பிரச்சனை வந்துடாதே? வராது சாமி. அப்பா நான் இதுக்கப்புறம் வர்ற பொண்டாட்டி நல்லா இருப்பாளா? அவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க. நீங்கள் வச்சுக்கிறது நடக்கிறத பொறுத்து இருக்குது. அதை வேற செக் வைக்கிறீங்களே. நான் நல்லா பாத்துக்கோ சாமி. அவ பணக்காரியா இருப்பாளா பாருங்க? ஏன் சாமி, உங்களுக்கு ஜாதகம் பார்க்கறதே பெரிய விஷயம். இல்ல சாமி, இல்ல வர்ற பொண்டாட்டி அடுத்து வர பொண்டாட்டி பணக்கார வர்றவங்களே நல்லா வச்சுக்கிங்க, நல்லா இருப்பாங்க. சரி, நல்லா வச்சுக்கோங்க சாமி. காடு வீடு பங்களா சொத்து சுகத்தோடு நல்லா இருப்பீங்க. சரிங்க சாமி, சரிங்க சாமி. மலரு வாப்பா உட்காருப்பா. வந்து சாமி எல்லாத்தையும் சொல்லியாச்சு, உட்காரு. எனக்கே ஒரு 2 நிமிஷத்துல சொல்லி. இல்லப்பா உட்காருப்பா, உட்காரு. சாமி பார்த்தாச்சு, எல்லாம் சொல்லியாச்சு. ஒன்றும் இல்லை, சாமி நம்ம நன்மைக்கு தான் சொல்லியிருக்காரு. ஒரு 6 மாதம் நீ வந்து நம்ம 2 பேருக்கு கட்டம் சரியில்லையா? இதேதான் நான் சொல்லலான்னு வந்தேன். இல்லைப்பா, நீ 6 மாதம் நான் சொல்கிறேன். நீ என்னை விட்டு ஒரு வருஷத்துக்கு பிரிஞ்சிரு. 1 வருஷத்துக்கு பிரிஞ்சிரு. இதை நீ என்ன சொல்கிறது? நான் சொல்கிறேன், நீ என்னை விட்டு 2 வருஷத்துக்கு பிரிஞ்சிரு. நீ என்ன 2 வருஷம் சொல்கிற? நான் உன்னை விட்டு 5 வருஷம் பிரிஞ்சிருக்கேன். நீ என்ன 5 வருஷம் சொல்கிறது? நீ என் வாழ்க்கைக்கே வேண்டாண்டி. நீ சாவர வரைக்கும் எனக்கு வேணாம்டா. அவ்வளவுதான் மரியாதை உனக்கு. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. வேண்டாம்டான்னு சொல்லாத. வேண்டாம்டா தான் சொல்லுவேன். ஏய் இங்க பாரு. உன் லட்சணம் தெரியாது எனக்கு. உன் லட்சணம் தெரியாது எனக்கு. ஏய் சீ. என்னென்ன விஷயத்தை மறைச்சிருக்க நீ? என்னென்ன நீ மறைச்சிருக்க? என்ன பொம்பளையா நீ? நீ ஆம்பளையா? நான் என்ன ஆம்பளை சொன்னா அடி பிச்சிருவேன். நான் என்னடா மறைச்சேன்? நான் என்ன மறைச்சேன் நீ சொல்லு பார்க்கலாம். நான் என்ன மறைச்சேன்? நீ சொல்லு. நீ என்ன மறைச்ச நீ சொல்லு. நீ என்ன மறைச்ச? சொல்லு ஃபர்ஸ்ட். நீ முதல்ல சொல்லு. நான் ஏன் சொல்லணும்? நீ சொல்லு. நீ சொல்லு. நீ சொல்லு. நீ சொல்லு. ஏய் சீ, உன் கூட வாழ மாட்டேன். சீ, நீ எனக்கு இதுக்கு அப்புறம் உன் கூட வாழ்ந்தனா மூஞ்சி மகர. ஓ மூஞ்சி பாரு. சாமி நீங்க சொன்னீங்க இவன் நல்லா இல்ல. சாமி நீங்க சொன்னீங்க. நீ சொன்னீங்க இவன் மொட்டை தலை, இவன் உன்னை விட ஒரு 20 வருஷம் பெரிய ஆளு, வயசுல பெரியவன். சொன்னீங்கல்ல? ஆமா சாமி. சாமி நல்லா சொன்னீங்கல்ல சாமி. இவ வந்து 2ஆம் தரம் என்ன கல்யாணம் பண்ணிருக்கான்னு சொன்னீங்கல்ல சாமி. சாமி இவன் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிருக்கா நீங்க சொன்னீங்கல்ல சாமி. ஏய் எவ்வளவு தைரியம் இருந்தா கல்யாணம் ஆனது என்கிட்ட மறைச்சிருப்ப. ஏய் நீ எவ்வளவு தைரியம் இருந்தா கையெடு. விட 15-20 வருஷம் பெரிய ஆளு கல்யாணம் பண்ண. நீங்க என் மேல எவ்வளவு பாசமா வச்சு எங்க அண்ணன் மாதிரி எனக்கு நல்லது சொல்லிருக்கீங்க. சாமி இவ வேண்டாம் சாமி, எனக்கு இந்த கட்டச்சியை வச்சுக்கிட்டு நான் வாழ முடியாது சாமி. இனிமே எனக்கு பல சுத்தமா பிடிக்கல சாமி. கல்யாணம் பண்ணும்போது நல்லா இருந்ததா? அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. தொட்டுக்கிட்டு பேசினா வளைக்க ஆகுது இனிமே. புரியுதா? தள்ளி போயா, தொடாத, தள்ளி போயா. நீ தள்ளி போத. நானும் உன்னை தொட விரும்பல. உங்க வாழவே நீ என் பக்கத்துல வந்தாவே நெருப்பு மாதிரி இருக்கு. நெருப்பு மாதிரி இருக்கு. போய் குளி, கடல்ல போய் குளிச்சு சாவு. என்ன சொன்ன? கடல்ல என்ன சொன்ன? ஏய் என்ன சொன்ன? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏய் என்ன சொன்ன? கேரு உன் கூட நான் விருப்பம் வாழ விருப்பம் இல்லப்பா. இதுக்கப்புறம் வேணாம். நீ எனக்கு வேண்டாம். நீ என்ன சொல்றது? நீ என்ன சொல்றது? நான் சொல்றியா? நீ எனக்கு வேண்டவே வேண்டாப்பா. எனக்கு தேவையே இல்ல. வேணாம் தேவையில்ல. போ உன் கூட வாழ முடியல. வாழ முடியல. போய் கடல்ல உளுந்து சாவுடா. நீ என்னடி சொல்றது? நானே சொல்றேன். யார் அது? ஏறிக்கட்ட முண்டங்களா? அவன் ஒரு காசை வாங்கிட்டு ஜோசியம் சொல்லிட்டு போயிட்டான். நல்லா ஜோடியா சந்தோஷம் வந்து குடும்பம் தெரியாம எவனோ ஒரு ஜோசியக்காரன் 10க்கு 100க்கு உட்காந்து சொல்றான். அதை கேட்டு வாழ்க்கையை முடிச்சு என்னடா சொல்ற? 2 பேத்துக்கும் அறிவு இல்ல. என்ன சொல்ற? அழகான குடும்பம் அன்பா நடத்துறதை விட்டுட்டு 10 ரூபா ஜோசியம் சொல்றான். அவனே கல்யாணம் காட்சி இல்லாம தாடி தப்பிடுமா மரத்துக்கு உட்காந்துருக்கான். நம்ம 2 பேரும் பிரிச்சுட்டு வேண்டியவன். அவர் சொல்றது உண்மைதாண்டி. நம்ம நல்லா வந்தவங்கள பிரிச்சுட்டு வேண்டியவன். அவனை புட்ட